சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது கர்த்தருடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை. அந்த வார்த்தையினால தான் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:4 சொல்லியிருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சாத்தானுக்கு அந்த வார்த்தையை சொன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 8:3 பழைய ஏற்பாட்டிலையும் இதே வார்த்தை இருக்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வார்த்தையை எடுத்து இந்த புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு என்ன சொன்னார் என்று சொன்னால், வேறு ஒன்றினாலும் மனுஷன் பிழைப்பதில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் மட்டுமே அவன் பிழைப்பான். ஆனபடியால் கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுடைய வார்த்தையைத்தானோ நாம் படிக்கிறோம். வேதாகமத்தை எடுத்து நாம் படிக்கும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையைத்தான் படிக்கிறோமோ, தேவனுடைய வார்த்தையைத்தான் அறிகிறோமோன்றதை உறுதிப்படுத்தி கொள்ள வேணும். ஏனென்றால் பல்வேறு விதமான வேதாகமங்கள், அதாவது சாத்தானுடைய வேதாகமங்கள், அதாவது தவறான மொழிபெயர்ப்பின் மூலம் இப்பொழுது பூமியில் உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேணும். ஆனபடியால் அவர்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தி கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் அதை தவிர இயன்றளவு அந்த வேதாகமத்தையே அவர்கள் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேணும். அதையே படிக்க வேணும். அநேகமான வேதாகமங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதில்லை. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாத வார்த்தைகளை நாம் அறிந்தால், கர்த்தரை பற்றி சொல்லாத வார்த்தைகளை நாம் அறிந்தால் நாம் பிழைக்க மாட்டோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வசனத்துக்கு போவோம். ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டே. மறுபடியும் வாசிக்கிறேன். அதாவது இருக்கிற வேதாகமத்தில் இருக்கிற எல்லா வேத வாக்கியங்களிலும் தலை சிறந்த வேத வாக்கியம் இது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுபடியால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த வேத வாக்கியத்தின் தாற்பயத்தை, அதன் முக்கியத்துவத்தை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அவன் இந்த பூலோகத்தில் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய காலம் முடிந்த பின்பு தேவாதி தேவனிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த வேத வாக்கியம் எப்படி அவனுக்கு உதவி செய்வது என்பதை அவன் அப்பொழுது அறிந்து கொள்வான். ரோமர் 8:2
கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் என்று விடுதலை ஆக்கித்தே. இதை பற்றி விவரமாக அறிவதற்கு ஏதுவாக நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையான எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம். பாவிகளாக பிறந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டு உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக இந்த பூவுலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கு கூடியிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதியும் அபிஷேகியும் பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருளும். உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகரும் அவரே ஆசிரியராகவும் இருக்கிறார். அவரே போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ நான் கடந்த செய்தியில் குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவின் சிலுவையில் நங்கூரமிடப்பட்டிருந்தால், மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவின் சிலுவையில் நங்கூரமிடப்பட்டிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயற்பட்டு ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையே நாம் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வார். அப்போ அவர் என்ன மாதிரி செயற்படுகிறார் என்ற விஷயம், அதாவது சிலுவையில், கிறிஸ்துவின் சிலுவையில் நம்முடைய விசுவாசம் நங்கூரமிடப்பட்டிருந்தால் ரோமர் 8:11 உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, ரிசரக்டட் லைஃப், ரிசரக்டட் கிறிஸ்டியன் லைஃப், அது எப்படி வாழுகிறதுன்ற விவரம் 8:11 என்ற அநேகமான கிறிஸ்தவர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்காமல் இருக்கிறார்கள். அதை அனுபவிக்க வேணும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்போ ரோமர் 8:11 உங்களுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் நங்கூரமிடப்பட்டு இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் 8:11 ரோமர் 8:11 எப்படி செயற்படுவார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, எழுப்பினவர் வந்தார் பரமபிதா. அவருடைய ஆவி என்ன? பரிசுத்த ஆவி. ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்ற பொழுது உங்களுடைய இருதயத்திலே அவர் வந்து வாசமாயிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களில் வாசமாயிருந்தால் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை பொருத்தமான முறையில் ஏற்றுக்கொண்டீர்களோ, உங்களை ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ என்றதை உறுதிப்படுத்துங்கள். அப்பொழுது அவர் உங்களில் வாசமாயிருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாயிருப்பார். வாசமாயிருந்தால் கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். அப்போ கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார்.
சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ தெளிவாக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம், மரண சரீரம். அப்போ இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனபடியால் அடிக்கடி 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 பரிசுத்த ஆவியானவர் இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க வேணும். உயிர்ப்பித்து தேவனுடைய ஊழியத்தை தேவன் என்ன நோக்கத்துக்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை நிறைவேற்ற வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்காமல் இந்த மரண சரீரம் செயற்படாது. செயற்பட்டதோ பாவ செயல்களை செய்கிறதை தவிர வேறு வழியே இல்லை என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவன் அறிந்து கொள்ள வேண்டும். இதுவே உயிர்த்தெழுந்த வாழ்க்கையாகும், உயிர்த்தெழுந்த வாழ்க்கையாகும். ஆனால் அந்த நிலப்பாட்டை, எந்த நிலப்பாட்டை? நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவின் சிலுவையில் நங்கூரமிடப்பட்டிருந்தால் என்று நான் சொன்னேன். அந்த நிலப்பாட்டை ஒரு முறை மேற்கொள்வது போதுமானதல்ல. இதன் நிமித்தமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் லூக்கா 9:23. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் 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 எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ ஒரு முறை விசுவாசித்தால் போதுமானதல்ல. ஒரு முறை சிலுவையில் விசுவாசம் நங்கூரமிடப்பட்டிருந்தால் போதுமானதல்ல. அனுதினமும் அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். அவர் நாம் வேதனைப்பட வேண்டுமென்றோ சில கிறிஸ்தவ அப்பியாசங்கள், எக்ஸசைஸுகள் அதுகளை செய்ய வேண்டுமென்றோ இங்கு கூறவில்லை என்பதனை கிறிஸ்தவர்கள் அறிந்து விசுவாசத்தின் மூலம் லூக்கா 9:23 சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அவருடைய எதிர்பார்ப்பாகும். அப்போ ஏதாவது கிரியைகளை செய்து இதை நிறைவேற்ற வேணும். லூக்கா 9:23 சொல்லப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அப்போ தேவன் எதிர்பார்க்கிறது என்ன மாதிரி என்று சொன்னால் விசுவாசத்தின் மூலமே கிறிஸ்துவின் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். வேறு வழியால் நிறைவேற்ற முயற்சி செய்வீர்களாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட மாட்டார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தை தவிர வேறொன்றுக்கும் அவர் செவிகொடார், வேறொன்றையும் அவர் கேட்கவும் மாட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேறு முயற்சிகள் எல்லாம் வீணான முயற்சிகள். அப்போ லூக்கா 9:23 பற்றி விவரமாக நான் உங்களுக்கு கூறியிருந்ததை மறுபடியும் நான் எத்தனையோ தரம் இந்த லூக்கா 9:23 பற்றி நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். அப்போ நான் உங்களுக்கு கூறியிருந்த அந்த வேத வாக்கியத்தையும் அதனுடைய விளக்கத்தை மறுபடியும் நினைவு கூர்ந்து அடிக்கடி அதனை நினைவு கூர்ந்து அதனை தியானித்து அதன் தாற்பயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் தாற்பயத்தை புரிந்து கொண்ட பவுல் அப்போஸ்தலர் சாட்சி கொடுக்கிறார். கலாத்தியர் 2:20 சாட்சி கொடுக்கிறார். அப்போ என்ன சாட்சி கொடுக்கிறார்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, என் கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால், தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். அப்போ லூக்கா 9:23 அவர் பின்பற்றி சாட்சி கொடுக்கிறார் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்னண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் லூக்கா 9:23 பின்பற்றுவானா இருந்தால் இயேசு கிறிஸ்துவையும்
அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் அதனால் தனக்கு ஏற்பட்ட பலாபலன்களையும் சாட்சியாக சொல்வானாக. அப்போ இதே மாதிரியான சாட்சியை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதே மாதிரியல்ல இன்னும் அநேகமான சாட்சிகள் உண்டு. அப்போ அந்த சாட்சிகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை சொல்ல வேணும், அவர் சிலுவையில் செய்து முடித்ததை சொல்ல வேணும், அதால் ஏற்பட்ட பலாபலன்களை சொல்ல வேணும். அதுதான் சாட்சி. அப்போ அதனால் பரிசுத்த ஆவியானவர் என்னில் வல்லமையாக செயல்பட்டு மகாபெரிய கிரியைகளை என்னில் செய்கிறார் என்று கிறிஸ்தவன் சொல்லும் பொழுது அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். இப்படி பரிசுத்த ஆவியானவர் ஆனால் பிரச்சனை என்ன மாதிரி என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் செய்ய வேண்டியதை தாம் செய்ய முயற்சிப்பதே கிறிஸ்தவர்களிடம் உள்ள பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால் அதாவது மரித்து போயிருக்கிற சரீரத்தை உயிர்ப்பித்து அதாவது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த பண்ணுறது பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவரே எல்லாம் டோட்டல் கண்ட்ரோல் முழுதுமாக நம்முடைய சரீரத்திலே அவருக்கு கட்டுப்பாட்டை நாம் கொடுக்க வேணும். அவராக எடுத்துக்கொள்ள மாட்டார், அவருக்கு கட்டுப்பாட்டை நாம் அடிக்கடி அப்போ என்ன மாதிரி கொடுக்கலாம்? அந்த விசுவாசத்தில் நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது அவருக்கு கட்டுப்பாட்டை கொடுக்குறோம். அவர் அப்பொழுது நம்மிடத்தில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆனால் அதிகமான கிறிஸ்தவர்களுடைய பெரிய பிரச்சனை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறத தாங்கள் செய்ய ஒளிக்கிடுகிறது. தங்கள்கிட்ட மரண சரீரம் இருக்கிறதுன்றதை அறிகிறது இல்லை. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரோமர் 8:11 அந்த மரண சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்லியிருக்க, சாவுக்கு ஏதுவான சரீரத்தால் தேவனுக்கு முன்பாக வாழ முயற்சிக்கிறதோ? இது அநேகமான கிறிஸ்தவர்கள் இப்படியாக வாழ முயற்சிக்கிறார்கள். அப்போ நாம் நீதியாகவும் பரிசுத்தமாகவும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இது பற்றி 1 பேதுரு 1:15-16 என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ பரிசுத்தமாக இருக்க வேண்டியது தவிர்க்க முடியாது. ஆனால் பிரச்சனை நாம் பரிசுத்தமாக இருக்க இயலாது. பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மிடத்தில் அதனை மேற்கொள்ள வேணும் என்றது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கிற சாவுக்கு ஏதுவான சரீரம் நம்மிலே இருக்குது. கிறிஸ்து நம்மிலே இருந்தால் நம்முடைய சரீரம் மரித்து போயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அப்படி பரிசுத்தமாக இருக்க வேணும். அதாவது நான் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 1 பேதுரு 1:15-16 நாங்கள் நீதியாகவும் கிறிஸ்தவர்கள் நீதியாகவும் பரிசுத்தமாகவும் இருக்க வேணும் என்பது தேவனுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷரும் அதை இயற்கையாகவே அவர்கள் விரும்புவார்கள். அதுக்கு காரணம் என்னன்றதை கவனமாக பார்த்து கொள்ளும். நான் பரிசுத்தமாக இருக்க வேணும், நான் நீதியாக இருக்க வேணும் என்று சொல்லி கிறிஸ்தவன் விரும்புகிறதற்கு காரணம் என்ன? அவனுடைய தெய்வீக சுபாவம் நாட்டப்பட்டிருப்பதன் நிமித்தமும். 2 பேதுரு 1:4
அடுத்தது நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவரின் நிமித்தமும். யோவான் 14:17. எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதனாலும். 1 கொரிந்தியர் 12:13. நமக்கு அந்த உணர்வும் அந்த மனப்பான்மையும் அந்த விருப்பமும் இயற்கையாகவே நம்மில் உருவாகிறது என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் நான் பரிசுத்தமாயிருக்க வேணும், நான் நீதியாயிருக்க வேணும் என்று சொல்லி அவன் விரும்புகிறதுன்ற காரணம் அவனுடைய சொந்த விருப்பம் அல்ல, அவனுக்கு உள்ளுக்குள் ஏற்கனவே நடைபெற்று இருக்கிற மாற்றங்கள் முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவின் சாயலை பெற விரும்புகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான வேலை நம்ம கிறிஸ்துவனுடைய சாயலில் மாற்றுகிறது. அதை மாற்றியே தீருவார். நாம் அவருக்கு ஒப்பு கொடுப்போமா இருந்தால் நிச்சயமாய் அவர் அதை செய்வார். துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய எதிர்பார்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசத்தை நாடி அதனில் நிலைத்திருப்பதற்கு பதிலாக பிரமாணங்களை நாடி அந்த பிரமாணங்கள் பிரதிபலிக்கும் கிரியைகளை நிறைவேற்றி அவற்றை விசுவாசித்து நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற விரும்புகிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பென்ன? பரிசுத்தமாகவும் நீதியாகவும் கிறிஸ்துவின் சாயலில் இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அதற்கு பிரமாணங்கள் உதவாது, கிரியைகள் உதவாது. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசமே தேவையானது என்பதை நாம் ஒவ்வொரு தரம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ 1 கொரிந்தியர் 2:2 நாம் உறுதியாக இருந்து யோவான் 15:4 சொல்லப்பட்டிருக்கிறபடி அதற்குள்ள நிலைத்து அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேணும். அப்படி நிலைத்திருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக நம்மில் செயல்படுவார். அப்போ வீணான முயற்சி என்ன முயற்சி? அதாவது பிரமாணங்களை நாடி அந்த பிரமாணங்கள் பிரதிபலிக்கும் கிரியைகளை நிறைவேற்றி அவற்றை விசுவாசித்து நம்முடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்ற விரும்புகிறோம். இது வீண் பிரயத்தனம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். நம்முடைய எதிர்பார்ப்புக்கு முற்றிலும் விரோதமாகவே இது நடந்துகிறது. இதனுடைய பிரதிபலன் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு முற்றிலும் விரோதமாக. நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? பரிசுத்தமாயிருக்க வேணும். தேவனுக்கு முன்பாக நான் பரிசுத்தமாயிருக்க வேணும். அவருக்கு முன்பாக நான் நீதியாயிருக்க வேணும். அவருடைய சாயலில் நான் இருக்க வேணும். எனக்கு உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்கள் அதனை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அறியாமல் நம்முடைய வீண் முயற்சிகளினால் வீண் பிரயத்தனம் நாம் ஏமாற்ற விரும்புகிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற விரும்புகிறோம். அது சாத்தியப்படாது. அது ஒரு பொழுதும் சாத்தியப்படாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரமாணங்களையும் கிரியைகளையும் விசுவாசித்து நாம் விசுவாசிக்க வேண்டியதை உதாசீனம் செய்வதே நம்முடைய பெரும் தவறாக இருக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு இயற்கையாகவே நாம் ஏதாலும் செய்ய வேணும் என்ற ஒரு விருப்பம் அவர்களிடத்தில் இருக்குது. ஆனபடியால் அவர்கள் செய்ய சொல்லி ஒன்றும் தேவனை எதிர்பார்க்கல. தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? விசுவாசி. அப்போ அவர் கேட்கறது என்னென்றால், சாவுக்கு ஏதுவான சரீரம், மரண சரீரத்தை உடைய நீ எனக்கு முன்பாக என்னத்தை செய்ய முடியும் என்பதனை தீர்மானித்து அது உன்னால் முடியாதென்றதை அறிந்து விசுவாசத்தின் மூலம் என்னிடத்தில் எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ளலாமே என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ நாம் செய்கிற பெரிய தவறு என்ன மாதிரி என்றால், பிரமாணங்களை ஏற்படுத்தி பிரமாணங்கள் வழிநடத்தும் கிரியைகளை விசுவாசித்து நாம் விசுவாசிக்க வேண்டியதை உதாசீனம் செய்வதே நம்முடைய தவறாக இருக்கிறது. அப்படி நாம் செயற்படும் பொழுது நாம் அறிந்தோ அறியாமலோ
கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றினது போதாதென கருதி நம்முடையதையும் அந்த விசுவாசத்தோடு இணைக்கிறோம். இதுதான் நாம் செய்கிற பாரதூரமான தவறு. இந்த செய்கை கிருபையை விருதாவாக்குறது. கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில் செய்து முடித்ததை விருதாவாக்குறது. இதை பற்றி கலாத்திய 2:21 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் இருக்கா பார்த்து கொள்ளுவோம். பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், நான் தேவனுடைய கலாத்திய 2:21 சொல்லியிருக்கிறார், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. மனுஷா, கிறிஸ்து நீ நியாயப்பிரமாணத்திலே ஈடுபடுவாயா இருந்தால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. நீதியை நீ நியாயப்பிரமாணத்தில் பெற முயற்சிப்பாயானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என்று சொல்லி கலாத்தியர் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் கலாத்தியர் 5:4 பவுல் அப்போஸ்தலர் மூலம் நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் நின்று விழுந்தீர்கள். நியாய பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புவீர்களாக இருந்தால் கிருபையை விட்டு கிருபையில் நின்று நீங்கள் விழுந்தீர்கள் என்று சொல்லி கலாத்தியர் 5:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் கிருபையை விருதாவாக்குகிறதாக நினைப்பதில்லை, ஆனால் அதனையே செய்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுவே வஞ்சக ஆவியினுடைய செயற்பாடு. நாம் செய்கிறது என்ன என்று நமக்கு தெரியாது, ஆனால் நாம் முற்றும் முழுதும் தேவனுக்கு எதிராகவே செய்கிறோம். இதைத்தான் வஞ்சக ஆவியினுடைய செயற்பாடு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவையானது அந்த விசுவாசமே அன்றி. 1 கொரிந்தியர் 2:2, மார்க் 9:23. அப்போ தேவையானது அந்த விசுவாசமே அன்றி அந்த விசுவாசத்தின் பிரதிபலன்கள் அல்ல. பாவியான மனுஷன் அந்த விசுவாசத்தினால் அல்லாமல் கிரியைகளினாலும் தன் சுய பலத்தினாலும், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், பாவியான மனுஷன், ரட்சிக்கப்படாத மனுஷன் அந்த விசுவாசத்தினால் அல்லாமல் கிரியைகளினாலும் தன் சுய பலத்தினாலும் தன்னை ரட்சிக்க முயற்சி செய்வது போல கிறிஸ்தவர்கள் தேவ நீதியையும் பரிசுத்தத்தையும் பாவத்திலிருந்து விடுதலையும் மற்ற தமக்கு பிரியமான இதனையும் தாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தினால் அல்லாமல் கிரியைகளினால் பெற முயற்சிப்பது சர்வசாதாரணமாக அநேகமான கிறிஸ்தவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படியாயின் அந்த விசுவாசம் என இங்கு குறிப்பிடப்பட்டிருப்பது என்ன என்பதை நாம் அறிந்தே ஆக வேண்டும். அந்த விசுவாசம், தி ஃபெய்த். அப்போ அந்த விசுவாசத்தை கலாத்தியர் 2:20 தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம் என பவுல் அப்போஸ்தலர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த விசுவாசத்தை சுருக்கமாக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து என பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:23 சொல்லியிருக்கிறார். அந்த விசுவாசத்தை பற்றி மேலும் சற்று விவரமாக கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என அந்த விசுவாசத்தின் மூலக்கருவை நமக்கு அறிய தந்திருக்கிறார். இது பற்றி விவரமாக நாங்கள் அறிய வேணும். அடுத்த செய்தியில் பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும்.
தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.